வெண்மையான இந்த விபூதி பொடியானது பசுவோட சாணத்தை எரிப்பதன் மூலமா கிடைக்கிற வெண் சாம்பல்ல இருந்து தயாரிக்கப்படுது. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இறுதியில சாம்பலாக வேண்டியதுதான் அப்படின்றத எப்பவுமே நம்ம சிந்தனையில் இருத்தி வைப்பதன் மூலமா மனோவியல் ரீதியான நடவடிக்கை தான் இந்த விபூதி பூசுற பழக்கம். அதாவது சிம்பாலிக் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்குமே முடிவு ஒண்ணுதான், அதுதான் சாம்பல். கடைசியில சாம்பலாக போகும் நமது மாய வாழ்க்கையை விபூதி நமக்கு உணர்த்துகிறது. வைணவர்கள் இதையே திருமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருமண் இட்டு கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணிலே பிறந்த நாம் மண்ணிலே தான் மடிய போகிறோம் அப்படின்றத நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்வதுதான் இந்த விபூதி பூசறதோட நோக்கம். இந்த உடல் பொய்யானது அப்படின்றதையும் நிரந்தரமான அமைதி எதுவோ அதுதான் உண்மை அப்படின்றதையும் நம்மை அறியாமலேயே நம் மனதில் பதியவும் இந்த விபூதி பூசும் பழக்கம் மனோவியல் ரீதியாக உதவுகிறது. This video is sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லேயும் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கே BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபரில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் 23 ப்ராடக்ட்டோட வெறும் $999 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை உங்களால் வேற எந்த பர்ச்சேசிங் ஆப்லையுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. விறகு கட்டைகளை அக்னி சாம்பலாக்குறது மாதிரி அக்னி எல்லா கருமங்களையும் சாம்பலாக்குகிறது அப்படின்றது கீதையில கூறப்பட்டிருக்கு. அதாவது நாம வாழற இந்த வாழ்க்கையில நம்மால் செய்யப்படும் நன்மை தீமை போன்ற எல்லா காரியங்களையுமே கர்மா அப்படின்னு சொல்றோம். இந்த நமது செயல்களினால் நமக்கு ஏற்படும் நல்விளைவு அல்லது தீய விளைவு, அதாவது நல்ல காரியங்கள் செய்வதால் ஏற்படும் விளைவு நல்ல விளைவு எனவும், நாம் செய்த தீய காரியங்களால் ஏற்படும் விளைவு தீய விளைவுகள் எனவும் குறிப்பிடுகிறோம். இவையே கர்ம வினைகளாகும். இந்த விளைவுகளில் நல்ல விளைவு அதிகமாக இருந்தா அதை நாம புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னும், தீய விளைவுகள் அதிகமா இருந்தா நாம பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவ்வாறான கர்மாக்களை அக்னி எரித்து விடும் அப்படின்றதும், அவ்வாறு எரிந்த பின் எஞ்சி நிற்பது ஞானம்தான் அப்படின்றதையும் இந்த விபூதி ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய அடையாளமாக உள்ளது. இதற்கும் மேலாக விபூதி என்பது ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி பசுவின் சாணத்தை நெருப்பிலிட்டு சாம்பலாக்கி செய்யப்படுகிறது. பசுவின் சாணம் தரையில் காயும் போது துர்நாற்றம் வீசுமே ஒழிய எரித்தால் அதற்கு மாறாக வினையை கொடுக்கும் ஒரு அற்புத பொருள். இது எரித்து சாம்பலாக உபயோகப்படுத்தலினால் பல துர்நாற்றங்களை போக்கும் தன்மையை அடைகிறது. இது ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது ஒரு கிருமி நாசினி. கிராமங்களில் பெண்கள் அதிகாலை வாசல் தெளிக்கும் போது பசுவின் சாணத்தை தண்ணீர்ல கரைச்சு தெளிப்பதை பார்த்திருப்பீங்க. இது ஒரு கிருமி நாசினி அப்படின்றத உணர்ந்து நாம் அதை ஒரு வாழ்க்கை வழக்கமாகவோ வைத்திருக்கிறோம். இதை எரித்து சாம்பலாக்கும் போது உடலை சுத்தப்படுத்துவது போல உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகிறது. மேலும் நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது அதிகமாக தலையில் நீர் தங்குவதையும் தடுக்கிறது. இப்படி உடலையும் மனதையும் ஒரு சேர சுத்தமாக வைத்திருப்பதற்காகவே நம் முன்னோர்கள் விபூதி பூசும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். நாமும் அதை கடைபிடிப்போம். இதன் மூலம் நான் சொல்ல வருவது, இந்து மதம் அப்படின்றது ஏனோ தானோ என்று உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல. இந்து மதம் என்பது மனோவியலும் அறிவியலும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மதம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.